கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். உங்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். அதிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும், தடை கற்களையும் இயேசுவின் நாமத்தினால் உடைச்சி உங்களுக்கு வாசல் திறப்பதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இந்த நாள் குருத்தோலை திருநாள், பாம் சண்டே என்று சொல்வார்கள். ஸோ இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவரை ஒரு கழுதையின் மேலே உட்கார வச்சு பவனி வரும் பொழுது அந்த கழுதை குட்டிக்கே ஒரு மரியாதை கிடச்சிருச்சு. அது வரைக்கும் முச்சந்தியில் கேட்பாரற்று பராமரிப்பாரற்று நின்ற, நடுத்தெருவில் நின்ற அந்த கழுதை இயேசு அமர்ந்த உடனடியாக அதற்கு ஒரு மகிமை வருகிறது. அந்த கழுதை நடந்து வர்ற இடத்துல இயேசுவுக்காக அந்த கழுதைக்கு கம்பள விரிப்பு கிடச்சிது. நம்ம பாஷையில் சொன்னால் ரெட் கார்பெட் வரவேற்பு அந்த கழுதை கிடச்சிது. அது கழுதைக்காக கொடுக்கப்பட்டதல்ல, கழுதையின் மேலே உட்கார்ந்த என் ஆண்டவராக்காக கொடுக்கப்பட்டது. அவரை ராஜாவாக கூப்பிட்டுட்டு வந்தாங்க. பொதுவாக ராஜா கழுதை குட்டி மேலே ஏறி உட்கார மாட்டார். உலக பிரகாரமான ராஜாக்கள் எல்லாம் குதிரையில் தான் ஏறி வருவாங்க. அதுதான் கம்பீரமான ராஜாவுக்குரிய வாகனம்னு சொல்லலாம். ஆனால் நம் ஆண்டவர் ராஜாவாக அவர்கள் ஜனங்கள் அவரை ஏற்று பவனி வரும் பொழுது கூட கழுதையைத்தான் தெரிந்து கொண்டார். கழுதையைத்தான் தனக்கு உட்கார்ந்து பவனி செல்கிற ஒரு கம்பீர வாகனமாக தெரிந்து கொண்டார். ஏன் ஆண்டவர் குதிரையை தெரிந்து கொள்ளாமல் கழுதையை தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் நினைச்சா அன்னைக்கு ஒரு குதிரையை கொண்டு வந்திருக்க முடியாதா? கொண்டு வந்திருக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் பராமரிப்பு இல்லாமல் கேட்பாரற்று தெருவில் நிற்கிற பிள்ளைகளுக்கும் நான் ராஜா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மேல் ஏறி உட்காருகிறதற்கு அடையாளம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொள்கிற ஆண்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருடைய அந்த குணாதிசயங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் கழுதையை தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் கழுதை குட்டியை போல கேட்பாரற்று பராமரிப்பாரற்று எந்த நாதியும் இல்லாமல் இருக்கிற உண்மையிலே என் ஆண்டவர் ஏறி பவனி வருகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் உன்னை ரட்சிக்கும்படி வருகிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கட்டுகளிலிருந்து, அவமானத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து உன்னை ரட்சிக்கிறவராகவும் மீட்டெடுக்கிறவராகவும் வருகிறார். அது மட்டும் இல்லை, உனக்கு நீதி உள்ளவராக நீதி செய்கிறவராய் வருகிறார். தாழ்மை உள்ளவராய் வருகிறார். தாழ்மை என்கிற குணாதிசயத்தை தரித்த ராஜாவாக வருகிறார். அவர் ஒரு பெரிய ராஜகுமாரனாய் இருந்தும் பரலோக தேவனுக்கு ஒப்பாயிருக்கிறதை ஒரு கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. அது எதுக்கு அடையாளம்? நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை தாழ்த்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் வளர்வீங்க. தாழ்மை உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அப்படின்னா கழுதைன்றது தாய் கழுதை, தகப்பன் கழுதை. கழுதை குட்டியாகிய மரின்றது பிள்ளைகள். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பெற்றோர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லார் மேலும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி பவனி வருகிறார். அவர் உங்கள் இருதயமாகிய சிங்காசனத்தில் ஏறி உட்கார்ந்தாச்சுன்னா உங்களுக்கு கம்பள விரிப்புகள், மரியாதைகள், வரவேற்புகள், உயர்வுகள், மேன்மைகள் எல்லாம் தானாய் வரும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. தாழ்மையை கண்ணோக்கி பார்ப்பீராக.
சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வருவதற்கு, எனக்குள் வந்து அமர்வதற்கு நான் தகுதியற்றவன். ஆனாலும் என்னை தகுதிப்படுத்தி எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே வந்து என்னை ரட்சிக்கிறவராகவும், எனக்கு நீதி செய்கிறவராகவும், தாழ்மை உள்ளவராகவும், என்னிடத்திலும் என் பிள்ளைகளிடத்திலும் எழுந்தருளி வாரும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு செபத்தை கேட்டு அவருடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் ஏறி அமர்வீராக. நீர் என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடியினால் இவர்கள் விசேஷித்தவர்களாய் இனி மாறுவார்களாக. இந்த உலகத்தில் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியங்களை இவர்களை கொண்டு நீர் செய்வீராக. பயங்கரமான காரியங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, அடையாளங்களை செய்வீராக. யாரும் கண்டுகொள்ளாமல் நிலைமையில் இருந்த, எல்லாரும் மறந்து போன இவர்களை நினைந்தருளி இவர்கள் மேல் நீர் ஏறி அமர்ந்து ஞானமாய் என் பிள்ளைகளுக்குள் இருந்த ராஜரீகம் பண்ணும், பெரிய காரியங்களை செய்யும், உயர்த்தி அழகு பாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.